ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தோணும், பட் இட்ஸ் நாட் போரிங். உலக அரசியலே பேசியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு இதுவும். ஆனால் இருந்தாலும் லூசிஃபர் ஒரு இன்னும் நல்லா இருந்த மாதிரி. பார்ட் 1 பார்த்துட்டு வந்தா பார்ட் 2 கொஞ்சம் புரியும். இதுக்கு வந்து என்னடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துரும். படம் நல்லா இருக்கு சார். லூசிஃபரோட கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் லாக் இருந்தாலும் போக போக மூவி செம்மையா இருந்துச்சு. நான் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படம் பார்க்கலாம். இதுதான் ஃபுல்லா லாகா எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. லூசிஃபர் சூப்பராக இருந்துச்சு. எம்புரானும் சூப்பராக தான் இருக்குது. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராக இருக்குது. இல்லை அப்படி இல்லை, ஹிஸ்டரி இதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க. நல்லா தான் இருக்குது படம். இதுதான் ஃபுல்லா லாகா எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், எதுவுமே இல்லை படத்தில். அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃபேமிலி லாகா போகுது. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி மாதிரி தான். இப்போ நம்ம தமிழில் பார்த்த அதே ஸ்டோரிஸ் மாதிரி தான் ப்ரோ. தேவையில்லாத நல்ல கதைக்கு போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு படத்தில் ஃபுல்லாக. அவ்வளோதான். இல்லை ப்ரோ, இந்த படத்தில் போன படம் அளவுக்குலாம் பாலிடிக்ஸ் இந்த படத்தில் இல்லை. மேலோட்டமான பாலிடிக்ஸ் இருக்கு. லூசிஃபர் தான் பெஸ்ட். ஆமாம், உலக அரசியலே பேசியிருக்காங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, உலக அரசியலே பேசியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வாரிசு அரசியல் நடத்தும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கணுங்கிறத நல்லா படம் பேசியிருக்கு. மஞ்சு வாரியரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா லீட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படத்தை குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சத்தமாக கேட்குது, பட் தமிழ் ஆடியன்ஸ்க்காக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லூசிஃபருக்கு எப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம், அது டபுள் ட்ரிபிளாக இந்த படத்துக்கு வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கு கொண்டானா லீடில் படம் நிப்பாட்டு இருக்கு. மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆக்டிங் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு இதுவும். ஆனால் இருந்தாலும் லூசிஃபர் ஒரு இன்னும் நல்லா இருந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தோணும், பட் இட்ஸ் நாட் போரிங். நம்ம எந்திரிச்சு போகிற அளவுக்கு எல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் தே ஹவ் பேஸ்ட் இட் அப். அதனால தே ஹவ் மேட்ச்ட் இட். ஒரு ஓப்பன் எண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் அ ப்ரீக்வல். சாரி, டு ஷோ தட் ப்ரீக்வல் ஆஸ் L3. அதனால வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஸ்டோரி. சீரியஸாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இட் மைட் டர்ன் அவுட் டு பி கான்ட்ரவர்ஷியல் தெரியல, பட் பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகுது. தே ஹவ் லெவல்ட் இட் அப். அதனால நல்லாவே இருக்கு. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர், அந்த மாதிரி ஒரு மாஸ் என்டர்டைனர் அந்த மாதிரி தான். படம் நல்லா இருக்கு சார். லூசிஃபரோட கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் கிளாசிக்கு, செகண்ட் பார்ட் எப்பவுமே அதை விட கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி படம் லாக்ல அது உள்ள நல்லா போயிட்டு இருக்கு. பில்டப் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்க. படம் மாசா இருக்கு. நம்ம தேவைக்கான எல்லாத்தையுமே படம் நிரப்புது. லென்த் ஒரு லேகா தெரிஞ்சாலும் பெருசா தெரியல. பிகாஸ் பிஜிஎம்மா இருக்கட்டும், கதைக்காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வரவங்க அந்த பின்புலத்தை மட்டுமே வச்சுட்டு அரசியல் நடத்த முடியாது. சரியான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நல்ல கொள்கைகளும் அவர்களுடைய கோட்பாடுகளும் தான் அரசியல் களத்துல நிக்க வைக்கும், மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுங்கிறத படத்துல சொல்றாங்க. அவங்களால லேட்டா தான் வராரு படத்துல, எடுத்தோன்னெல்லாம் வரல. பட் கதை தாங்குது. படத்தினுடைய கதை அதை தாங்கிறதுனால அது பெருசா தெரியல. எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. வில்லனுடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கு. கேரக்டர், அவங்களோட கேரக்டர் பார்ட் 3ல தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சீன்ஸ்ல மட்டும் தான் அவங்க இருக்காங்க. எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எம்புரான் அவங்களோட ஸ்டோரி என்னன்னு தெரியும். அவங்க யாரு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ட் 3 பார்த்தா நல்லா இருக்கும். பார்ட் 1 பார்த்துட்டு வந்தா பார்ட் 2 கொஞ்சம் புரியும். பார்ட் 1 பார்க்காததுனால இது கொஞ்சம் லாகா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் லாக் இருந்தாலும் போக போக மூவி செம்மையா இருந்துச்சு. நான் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படம் பார்க்கலாம். இல்ல அதனால இல்ல, ஓவரால் ஸ்டார்டிங் கொஞ்சம் ரொம்ப ஹிந்திலே எடுத்திருந்தாங்க. சப்டைட்டில்ஸ்மே ரொம்ப தமிழ்லயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால மேபி கொஞ்சம் எனக்கு லாகா ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்ட் 1ல நல்லா ஒரு இது பில்ட் பண்ணதுனால பார்ட் 2 கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்டா எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு 3 ஹவர் எடுத்திருக்காங்க. இந்த 3 ஹவர்ல என்ன பிரச்சனைனா, படத்துல ட்விஸ்ட் இருக்கு, டர்ன்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்போ நீங்க 3 ஹவர் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு 20 மினிட்ஸ்லயும் நீங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கும் நீங்க ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும்.
அந்த இம்பாக்ட் இல்லாம கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்டோரியை ரிவீல் பண்றதுல கொஞ்சம் இதை எடுத்து டைம் எடுத்து கேரக்டர் ரிவீல் பண்ண டைம் எடுத்து அங்கங்க ஏதோ சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்ட் 1 பார்த்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிடையாது. மேபி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. தமிழ்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் அது தெரில. நான் மலையாளி, ஸோ எனக்கு மோகன்லால்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த ஆக்டிங் அவர்கிட்ட சூப்பராக வந்திருக்கு. பாலிடிக்ஸ் நார்மல் லூசிஃபரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் படம் ஃபுல்லாகவே பில்டப் தான். மோகன்லாலே வராரு, கம்மி சீனுக்கு தான் வராரு ப்ரோ, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. பிருத்திவிராஜும் கம்மி சீனுக்கு தான் வராரு. யார் இடத்துல கம்மி சீன் தான் வருவாங்க, ஆனால் படம் மட்டும் லென்த்தாக போயினே இருக்கு. அது என்னன்னே தெரியல. ஹீரோனா யாருமே இல்லை, எல்லாருமே கம்மி கம்மியாக தான் ப்ரோ வராங்க. ஆனால் சீன்ஸ் மட்டும் லென்த்தாக இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், அந்த தலைவலி இருக்கு, தலைவலியில் வரேன். நான் வீரதீர சூரன் வந்து ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு இந்த படத்துக்கு போனோம் ப்ரோ. எந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் 100%னா அதுக்கு மேலே போயிடும். லாக் ஆனால் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. லெங்க்த்து தான் இருந்தாலும் அவ்வளோ லெங்க்த்தாக ஃபீல் ஆகலை. டைம் போகிறது தெரியல ப்ரோ. நல்லா இருந்திருக்கு. ஸ்டார்டிங் ஓப்பனிங்கும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி, தேங்க்யூ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்டண்ட் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இட் கேவ் அன் ஓப்பனிங், செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. தட்ஸ் இட். இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு சார். ஃபைட் சீனுக்குலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக மலையாளத்தில் இருக்காது. ஸோ பாம் பிளாஸ்ட் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு ஒர்த்து தான். வேண்டாம் சார், மோகன்லால் ஆக்டிங்ல என்ன இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். லீட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சைனாவை நோக்கி போகுது, பார்ப்போம். அதான் சொல்றேன், உலக அரசியல பேசியிருக்காங்க, பார்க்கலாம். இல்ல, நம்ம வாருன்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வர வேணாம். எப்படி இருந்தாலும் உலகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது நிச்சயமாக ஒரு அழிவை நோக்கி தான் போகும். அந்த இடத்துல ஒருத்தர் புதுசா வந்து நாட்டை காப்பாற்றுற மாதிரி தான் எல்லாம் நம்ம புராணங்கள்ல இருந்தே அப்படிதானே இருக்கு. அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. நம்ம உலக அரசியலை பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியலை பேசியிருக்காங்க, கேரள அரசியலை பேசியிருக்காங்க, அணையை பத்தி பேசியிருக்காங்க, அணை கட்டுறதை பத்தி பேசியிருக்காங்க. அதான் அரசியல் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லூசிஃபர் தான், மோகன்லால் தான் லூசிஃபர் சொல்றாங்க. ஆமா, இதுல வந்து எம்புரான் மேபி அவரா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் எம்புரான் யாரு, எம்புரானோட ஸ்டோரி வந்து பார்ட் 3ல தான் தெரியும். அதுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 பார்த்தா உங்களுக்கே புரியும். பார்ட் 1 பார்த்துட்டு வந்தா பார்ட் 2 தெரிஞ்சிருக்கும். பார்ட் 1 பார்க்காததுனால ஸ்டோரி கொஞ்சம் புரியல, அவ்வளோதான். பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. எம்புரான் வர்றதா இருந்தா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இல்லை, படம் அதான் ஸ்லோவா இருக்கு. ரொம்ப லேக்னு சொல்ல மாட்டேன். லேக் இருக்கு, ஸ்லோவா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி வைஸ் நீங்க கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கணும் உள்ள. ஏன்னா நீங்க ஓவர் டீட்டெயிலிங் கொடுக்க எதுவா இருந்தாலுமே வந்து ஆடியன்ஸுக்கு